நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேபி பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஃபீடெல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோங்க. டீட்டெயில்டாக ஒரு லாங் வீடியோவாக நம்ம இதை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேபி பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னென்ன அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஹைஃபா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1261 கொடுக்குறேங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வெப்சைட் இருக்குங்க, கிருஷி பஜார்னு. அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதனுடைய லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றேங்க. அதுக்கப்புறம் ஹைஃபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பேபி பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து 1/2 கிராம் பர் லிட்டர் மட்டும்தாங்க 1261 கொடுக்கணும். 1261 கொடுக்கும்போது தாங்க பிளான்ட்டோட க்ரோத் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ பட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 1261 வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. 1261 என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12% இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 61% வந்து இருக்குங்க. பாஸ்பரஸும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, பேபி பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஈஸியாக அதிகம் எதை இன்டேக் பண்ணிக்கும் அப்படின்னா நைட்ரஜனுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நைட்ரஜன் ரிலேட்டடான ஃபெர்டிலைசர் தான் வந்து பேபி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்கணுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 1261 கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரூட் க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹியூமிக் ஆசிட் ஃபார் பிளான்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தர் கிராஸ் பிராண்டுங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 350 to 400 அந்த ரேஞ்ச் வருங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டாசியம் ஹியூமேட் இருக்குங்க. பொட்டாசியம் ஹியூமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90% இருக்குங்க இதில். அதுக்கப்புறமேட்டு ஹியூமிக் ஆசிட் கண்டென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் வந்து 65% இருக்குங்க. ஃபல்விக் ஆசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5% இருக்குங்க. K2O வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% இருக்குது. pH வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 to 11% இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று அப்படின்னா வாட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிக் வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சிண்டராக இருந்தால் டெய்லியுமே பிளான்ட்டுக்கு கொடுக்கலாங்க. சப்போஸ் சாயில் மீடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சாயில் மீடியா வந்து ட்ரை ஆகும்போது மட்டும்தாங்க கொடுக்க முடியும். தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் இஷ்யூ வந்து பிளான்ட்டு வந்து டைபேக் ஆகிடுங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாட் வந்து வெட்டாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, மெக்னீசியம் நைட்ரேட் வந்து ரொம்ப முக்கியங்க. மெக்னீசியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விகரஸாக இருக்கணும், க்ரோத் விகரஸாக இருக்கணும். பிளான்ட் க்ரோத் வந்து விகரஸாக இருக்கணும் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 1261. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1261 வந்து கவரில் தாங்க இருக்குது, பாக்ஸில் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் நைட்ரேட் இருக்குங்க. இந்த மெக்னீசியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஹைஃபா பிராண்ட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். மெக்னீசியம் நைட்ரேட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, மெக்னீசியமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெக்னீசியம் வந்து பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரேட் இருக்குது. பேபி பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரேட் வந்து ரொம்ப முக்கியங்க. நைட்ரஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் க்ரோத் ஆகிறதுக்கு. ஸோ வந்து மெக்னீசியம் நைட்ரேட் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மெக்னீசியமும் கிடைக்கும். மெக்னீசியம் வந்து ரொம்ப பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. நமக்கு வந்து குளோரோஃபில் கிடச்சிது அப்படின்னா தான் பிளான்ட்டு வந்து ஃபுட்டு ஈஸியாக இன்டேக் பண்ணும், குளோரோஃபில் கிடைக்கும் போது. ஸோ அப்போ வந்து பிளான்ட்டுக்கான லீஃபில் நல்லா க்ரீனிஷாக இருக்கும், பிளான்ட்டு நல்லா விகரஸ் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மெக்னீசியம் நைட்ரேட் வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் பர் லிட்டர் கொடுக்கணுங்க. அதோடையே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீசியம் நைட்ரேட்டோடையே வந்து பார்த்திங்கன்னா டாக்கத் கொடுக்கலாங்க. டாக்கத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக் லிக்விடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்கத் பற்றி சொல்கிறேங்க. நான் டாக்கத் வந்து இதோடலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோ போடுறேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1261ங்க ஹியூமிக்கு ப்ளஸ் வந்து மெக்னீசியம் நைட்ரேட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க வாட்டரில்.
ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர் லிட்டர் வாட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் கொடுக்கலாங்க. 1261 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேபி பிளான்ட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 கிராம் மட்டும் கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிக் வந்து 1 கிராமுங்க. 1261 வந்து 1/2 கிராமும், மெக்னீஷியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமு கொடுக்கலாங்க. இது எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் லிட்டருக்கு வந்து ஈச் வந்து 1 கிராம் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா போட்டுட்டுங்க இந்த மாதிரி நல்லா ஆற்றணுங்க. இது இந்த மாதிரி நிறையா வரும்போது என்ன ஆகுங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் இருக்குங்க. பிளான்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சிஜன் கிடைக்குங்க. நல்லா நுர வர மாதிரி ஆற்றணுங்க. நல்லா நுர வர மாதிரி ஆற்றிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அடியில் ஃப்ளோ ஆகிட்டா பரவாயில்லைங்க, நல்லா ஃப்ளோ ஆகுற மாதிரி வெளியில் விடுங்க. ட்ரன்ச்சிங் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டுக்கு வெளியில் வந்துட்டு போகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னென்ன மாதிரியான பேபி பிளான்ட் இருக்குன்னு நான் அதுக்கு அடுத்தது ஒரு லாங் வீடியோவாக போடுறேங்க. அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேங்க. நல்லா பாட்லேருந்து வெளியே வரட்டுங்க. அப்போதான் நல்லா வந்து வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாதுங்க, நல்லா வெளியில் வர மாதிரி ஊற்றணுங்க. நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிண்டர்னால வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கிறத பொறுத்து ஊற்றுவேங்க. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நான் டெய்லியுமே கொடுத்துருவேங்க. அந்த அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினோம் இல்லைங்க, இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். புஷ்பாஞ்சலியில் பிரணபீரில் வாங்கினோம் இல்லைங்க, மீன்ஸ் இம்பரடைஸ் பெரா வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க இம்பரடைஸ் பெரா. இதனுடைய க்ரோத் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருப்பேங்க. இப்போ இதனோட க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூன் ஸ்டோன் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நைட்ரஜன் கொடுக்கும்போது பிளான்ட் அப்போ தாங்க நல்லா விகரஸாக க்ரோத்தும். இது வந்து பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரைடிங்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மோனிகா பெலிசியோட க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு விகரஸாக இருக்குது. அதுவும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 லீவ்ஸ் வர்றதுனால உடனே இதை சக்கர்னு நினச்சிருவேன் இல்லைங்க. இந்த பட் யூனியன் கீழே வந்ததுன்னா மட்டும்தாங்க சக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா சக்கர் இல்லை. ஏன் இப்படி 7 லீவ்ஸ் வருது அப்படின்னா அந்த அளவுக்கு பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆகுதுன்னு அர்த்தங்க. அதுக்கான ஃபீட் வந்து கரெக்டாக போகுதுன்னு அர்த்தங்க. நம்ம உடனே நினச்சிட்டு இது வந்து 7 லீஃப் வந்துருச்சு இது சக்கர் அப்படின்ட்டு இதை உடைச்சிடாதீங்க. இதுக்கு கீழே தாங்க வரணும். இங்கே வர்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கருங்க. சக்கரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எதுவும் இல்லைங்கன்னா நான் எல்லாம் உடச்சி விட்டுருங்க. சக்கரெல்லாம் உடச்சி விட்டுட்டேன். அந்த மோனிகா பெலிசியோட க்ரோத் பாருங்கள் எந்த அளவுக்கு விகரஸாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நான் உங்ககிட்ட என்ன காமிச்சேனோ ஹியூமிக் ஆசிடு 1261 மெக்னீசியம் நைட்ரேட்டு இது மட்டும்தாங்க நான் கொடுத்துட்ருக்கேன். பேபி பிளான்ட்டுக்கு இது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க, பிளான்ட் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்குங்க. அதோட இன்னொன்று மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ரொம்ப பேஷண்ட் வேணுங்க. பிளான்ட் வந்து வளரலன்னு ஓவர் ஃபெர்டிலைசர் பண்ணவே கூடாதுங்க.
நம்ம குழந்தைக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுமோ அது மாதிரி தாங்க இந்த பிளான்ட்டுக்கும் ஃபீட் பண்ணோம். ஓவர் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ட் க்ரோத் வந்து ஸ்டன் ஆகிடுங்க, க்ரோத்தே ஆகாது, அப்படியே நின்றுடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைபேக் இஷ்யூ வந்து பிளான்ட் வந்து இறந்துருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒரு பெஸ்டிசைட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணுங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் மைட்ஸ் ப்ராப்ளமாக இருக்குங்க. மைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் மைட்ஸுக்கு ஒரு லாங் வீடியோ நெக்ஸ்ட் டைம் போடுறேங்க. நான் எந்தெந்த மைட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணுறணும், பட்ஜெட் ரிலேட்டடாக இந்த மாதிரியான பெஸ்டிசைட் இருக்குது மைட்ஸுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன், மைட்ஸுக்கு வந்து நான் எந்த மாதிரியான மெடிசன்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாங் வீடியோவாக நெக்ஸ்ட் டைம் போடுறேங்க. இதெல்லாம் தான் மட்டும்தாங்க நான் பேபி பிளான்ட்டுக்கு கொடுக்குறேன். நீங்களும் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து பிளான்ட்டு நல்லா சூப்பராக இதே மாதிரி க்ரோ பண்ணலாங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணும்போது தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து வளர்க்கலாங்க. ஓகே கைஸ், bye.